Hi all, this is Shiva. நேஷ்னல் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் நேஷ்னல்ஸ் எப்படி செலக்ட் ஆனேன்னா, தமிழ்நாடு ரேங்கிங்கில் 4 டோர்னமெண்ட்ஸ் நடத்திருந்தாங்க இந்த லாஸ்ட் இயரில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3rd ரேங்கிங்குமே நான் ப்ரீ குவார்ட்டராக கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதில் 10 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஃபைனல் இதில் பார்த்திங்கன்னா நான் குவார்ட்டர் ஃபைனல்ஸில் மிஸ்டர் ஹரி கிட்ட தோத்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு அதில் ஒரு 25 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நானும் மிஸ்டர் வினோத் விட்டலும் ரேங்க் 8ஆக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எனக்கு தமிழ்நாடு பி டீமில் செலெக்ஷனான சான்ஸ் கிடச்சிது. டீம் மேட்சை பற்றி தான் இப்போ டிஸ்கிரைப் பண்ணலான்னு இருக்கேன். எங்கள் குரூப்பில் மொத்தம் 3 டீம் இருந்தது. ஸோ டாப் ஆஃப் த குரூப் ஐஏ அண்ட் ஏடியாக இருந்தாங்க. செகண்ட் பஞ்சாபாக இருந்தாங்க. தேர்டு நாங்கள் தமிழ்நாடு பிஆர் இருந்தோம். ஸோ எங்கள் டீமில் மொத்தம் 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. ரேங்க் வைஸ் படி பார்த்தா நம்பர் 1 மணி, நம்பர் 2 சிவா, நம்பர் 3 பாலாஜி சார், நம்பர் 4 இக்னேஷியஸ் அண்ட் நம்பர் 5 விஜய். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் எங்கள் ஐஏ அண்ட் ஏடியோட ஃபஸ்ட் மேட்ச் நடந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மோராலஸ் அந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஏன்னா இப்போ இந்த வாட்டி மெடலிஸ்ட்டாகவும் இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன யோசிச்சோம்னா, எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும். ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச் பஞ்சாபோட மோராலஸ் எங்களுக்கு நாக் அவுட்டாக இருக்கும்னு ஒரு ப்ரீ பிளான் இருந்தது எங்களுக்கு. அதனால் மணியும் நானும் அந்த மேட்ச் ஆடலாம். ஸோ இதில் யார் கொஞ்சம் பெட்டராக ஷைன் ஆகிறாங்களோ அவங்கள நம்ம அந்த மேட்ச் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு 3 பேருக்கு சான்ஸ் கொடுத்தோம். ஸோ நாங்கள் பஞ்சாப் டீமோட பார்த்திங்கன்னா மணி, நான், இக்னேஷியஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இக்னேஷியஸ் கொஞ்சம் அட்டாக்கிங் மோடில் இருந்தனால மணி என்ன யோசிச்சான்னா, இக்னேஷியஸை நம்ம செகண்ட் பிளேயராகவும் என்னையை தூக்கி 3rd பிளேயராகவும் மணி ஃபஸ்ட் பிளேயராக ஆடணுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணார். ஸோ அது ஒரு நல்ல மூவாக சொல்லிட்டு நாங்கள் பஞ்சாப் டீமோட அந்த பிளான் பண்ணோம். அதேமாதிரி டாஸ் அகெயின் நாங்கள் லாஸ் பண்ணோம். ஸோ XYZ ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் இக்னேஷியஸ் ஆனார். ஸோ பஞ்சாப் டீமோட 1-3 தோத்துட்டார். நல்லா ஃபைட் பண்ணார். செகண்ட் மேட்ச் மணி ஆடினாங்க. ஃபஸ்ட்டு கேம் விட்டுட்டார். பட் அதுக்கப்புறமே மிச்சம் 3-1 அடித்தார். ஸோ அது எங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் கொடுத்தது. ஸோ டீம் 1-all இருக்கிறதுனால தேர்ட் சிங்கிள் ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும். ஸோ போத் பிளேயர்ஸ், பஞ்சாப் பிளேயர்ஸாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், 2 பேருமே ப்ரெஷராக இருந்தோம். ஸோ ஃபஸ்ட் செட் பஞ்சாப் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 8-5 லீடில் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமே நான் கொஞ்சம் காமாக சில பிளான்ஸ் பண்ணி பொறுமையாக அட்டாக் பண்ணி அதை நான் ஃபஸ்ட் செட் எடுத்தேன். ஸோ செகண்ட் செட்டும் 9-all வரைக்கும் போச்சு. ஸோ அது அப்படியே நான் ஃபஸ்ட் பாயிண்ட் அட்டாக்கிங்கில் எடுத்தேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா திருப்பியும் அட்டாக் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லெட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் காமாக யோசிச்சு திருப்பியும் அடுத்த பாலும் டைமை எடுத்து புஷ் பண்ணி அட்டாக் பண்ணி தேர்ட் கேம் எடுத்துட்டேன். ஸோ நாங்கள் 2-1 லீடு ஒரு குஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது மணிகண்டன் மெயின் பிளேயரோடு ஆடினார். மெயின் பிளேயர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடினாங்க. ஸோ அதனால் 1-3 தோத்துட்டார். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா இக்னேஷியஸ்க்கு இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் இது ப்ரெஷர் சிச்சுவேஷன் மேட்ச்னு அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ டோட்டலாகவே அவரால் ஒரு நேச்சர் கேம் ஆட முடியல. ஸோ அதனால் அவரும் 0-3 தோத்துட்டார். ஸோ டீம் ஈவெண்ட்டில் நாங்கள் எலிமினேட் ஆகிட்டோம். இப்போ என்னோட சிங்கிள்ஸ் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டோட்டலாக சிங்கிள்ஸில் 180 என்ட்ரிஸ் இருந்தது. 60 குரூப்ஸ் பிரிச்சிருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ரேங்க் 8. ஸோ நேஷ்னல் வைஸில் ஒரு பிளேயர் தமிழ்நாடு வராதனால எனக்கு 7ஆக கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடு. அதனால் 18th குரூப்பில் எனக்கு டாப் சீட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் நம்பர் 1ஆக இருந்தேன். விஸ்வேந்திரான்னு ஒருத்தர் நம்பர் 2ஆக இருந்தார். அண்ட் வைபவ்னு ஒருத்தர் 3ஆக இருந்தார். ஸோ மேட்ச் ஃபார்மேட் எப்படி இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு 1 vs 3, நெக்ஸ்ட்டு 1 vs 2, தேர்ட் 2 vs 3 இருந்தது. ஸோ 1 vs 3 நான் ஃபஸ்ட்டு வைபவ் சரோட மேட்ச் ஆடிருந்தேன். ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் செட் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக எடுத்திருந்தேன். ஸோ செகண்ட் செட் அவரோட அட்வைசர் என்னோட வீக்னஸ் ஜோன் பேக் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஜோன் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜோன்லேயே டார்கெட் பண்ண சொன்னார். அது எனக்கு அவர் ஆடும்போதே புரிஞ்சுது. ஸோ அது பார்த்திங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அந்த டைம் என்னால் பேக் ஹேண்டும் பெருசாக ஓப்பன் பண்ண முடியல கான்ஃபிடென்ட் இல்லாதனால. ஸோ அதனால் செகண்ட் செட்டும் சரி தேர்ட் செட்டும் சரி நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமே 1-2 டவுனில் இருக்கும்போது என் மைண்டை நான் காமாக வச்சுட்டு ஓகே ஃபைன், நம்ம இப்போ கொஞ்சம் லைட்டாக அட்டாக்கிங் மோடில் இருக்கணும். அண்ட் ரெண்டாவது ஓகே அவரை மிஸ்டேக்ஸ் பண்ண வைப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் புஷ்ஷில் வேரியேஷன்ஸ் கொடுத்து அதுக்கடுத்து 4th செட் எடுத்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 5th செட் அந்த கான்ஃபிடென்ட்டோடைய 5th செட்டும் எடுத்துகிட்டு 3-2 வின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா விஸ்வேந்தர் சரோட ஆடிருந்தேன். ஸோ அவர் ஸ்டார்டிங்லேருந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணார். ஸோ எனக்கு டே 1லேயே பார்த்திங்கன்னா நான் டீம் மேட்ச்சில் 2 சைடும் பிப்ஸ் இருந்தனால எனக்கு கொஞ்சம் அட்டாக் பண்ணி செட்டாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இண்டோர் ஸ்டேடியம் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பிளாக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஸோ அவர் ஸ்டார்டிங்லேருந்தே அவர் அதை டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணனால என்னால் அவரை அட்டாக் பண்ண முடியல. அவர் ஃபஸ்ட் பாலே அட்டாக் பண்ணனால எனக்கும் அட்டாக்கிங் சான்ஸும் கிடைக்கல. ஸோ அதனால் 0-3 நான் தோத்துட்டேன். ஸோ வெளியில் வந்தவொடனே யூ பிளேட் வெல் அப்படின்னு சொன்னார். அண்ட் அடிஷ்னலி அவர் சொன்னது என்னென்னா,
என்னோடய ஃபஸ்ட்டு மேட்ச் அகெயின்ஸ்ட் வைபவ் மேட்ச் அவர் வேடிக்கை பார்த்ததில் வந்து அவர் சொன்னார் உன் அட்டாக் ஸ்ட்ராங்காக இருந்தது, அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்து என் கோச் கிளியராக சொல்லிட்டாரு அவனை அட்டாக் பண்ண விடாத, நீ அவரை வந்து ஃபுல்லாக நீயே அட்டாக் பண்ணுன்னு சொன்னார். ஸோ இது வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு, ஓகே ஃபைன் நம்மளோட அட்டாக் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஏன்னா பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் டிஃபென்சிவ் கேமாக தான் ரொம்ப ஆடிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என் டபுள்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ விஜய்னு என்னோடய டீம்மேட் தான் வந்து எனக்கு வந்து டபுள்ஸ் பேராக இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த நேஷ்னல்ஸ் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் கொஞ்சம் வார்ம் அப் மேட்ச் ஆடிருந்தோம். சான்வின் ஒரு வார்ம் அப் மேட்ச்சில் டீம் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தோம். ஸோ அது எங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துச்சு. அதுக்கடுத்து YMCA மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குரூப் ஸ்டேஜில் வந்து நாங்கள் டாப் 2 டீமோடைய டிசைடிங்கில் விட்டோம். அது வந்து எங்களுக்கு க்ரூஷியல் ஸ்டேஜோட ப்ரெஷர்ஸ் வந்து எங்கள் மண்டையில் ஏறிருந்தது. ஸோ இப்போ நேஷ்னல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஆஃப் 128 ஒரு டீமோட ஆடுவோம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் எங்களுக்கு பைக் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் 64 விளாடுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பான மகாராஷ்டிரா டீமோட ஆடிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக ஒரு டவுன் இருந்தது. அப்போது ஒரு சீனியர் பிளேயர்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கவலைப்படாதீங்க, நீங்கள் 2 பேர் நல்லா ஆடுறீங்க, ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு சீட் இருக்கனால அவங்களுக்கு தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பெஸ்ட் ஃபைட் கொடுங்கன்னாங்க. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோடு இருந்தோம். ஸோ அவங்கள வந்து கோச் உட்கார வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பேரலில் அவங்களுக்கு மேட்ச் போட்டாங்க. ஸோ பாலாஜி சார்னு ஒருத்தரை வச்சு தான் நாங்கள் வந்து மேட்ச் ஆரம்பித்தோம். ஸோ அவர் பிளேயர்னால அவருக்கு அந்த கோச்சிங் டெக்னிக்ஸ் அந்த அளவு பெருசாக தெரியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் விஜய் வந்து ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவாங்க இதில். ஸோ அது வந்து 4-1 லீடு கொடுத்தது. பட் ஆப்னெண்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஷார்ட் டிப்ஸ் யூஸ் பண்ணியிருந்தார். அவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஆடிருந்தார் ஃபஸ்ட் செட்டு. ஸோ டிஃபென்ஸ்லேயே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கொடுத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா 11-8 எங்களை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ செகண்ட் செட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தோம். ஸோ அது எங்களுக்கு ஃபேவராக மாற்றணும்னு சொல்லிட்டு 9-all வரைக்கும் நல்லா டைட்டாக விளாண்டோம். பட் 9-all வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பால் ஆங்கிள் பண்ணால் அந்த பால் அவங்க வச்சது வெளியில் போகும்னு நினச்சோம். பட் ஓசி பட்டு போயிடுச்சு. ஸோ 10-9 வந்தோடனே சைக்கலாஜிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பயம் வந்தனால ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண வேண்டிய பால் ஸ்லோவாக அட்டாக் பண்ணேன். அது வந்து எங்களுக்கு இதாகி 11-9 தோத்துட்டோம், 9-11 தோத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் கேம் வந்து கொஞ்சம் ப்ரெஷரைஸாகவே இருந்தோம். ஏன்னா 0-2 டவுனு, அவங்க கொஞ்சம் டாமினேட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த பிப்ஸோட பிளேயர் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டிஃபென்ஸ் தான் ஆடிருந்தார். அந்த 2-0 லீட் இருக்கிறனால தேர்ட் செட் ஃபுல்லாகவே அவர் அஃபென்ஸ் போயிட்டே இருந்தார். ஸோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவாரான்னு பார்த்தோம், அவர் கடைசி வரைக்கும் மிஸ்டேக் பண்ணல. ஸோ டாமினேட் பண்ணி அவங்க 3-0 ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த இயர் வந்து ஐ எம் லிட்டில் பிட் லக்கி பிகாஸ் டீம் ஈவெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் ஆகிருந்தேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க தான் பொதுவாக செலக்ட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி வந்து ஏதோ ரீசனால் 2 பேர் செலக்ட் பண்ணனால நான் அந்த 2வது ஆளாக மெயின் ட்ராக் வந்தேன். ஸோ அது லிட்டில் பிட் லக்கி. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஐ cannot make it that. So I have to play little stronger and I hope that I will come next year also up the game.